பிருந்தா அவர்களோட டைரக்ஷன்ல துல்கர் சல்மான், ஆதித்ய ராவ், காஜல் அகர்வால் நடிச்ச ஹே சினாமிகா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துல்கர் சல்மான் அண்ட் ஆதித்ய ராவ் ரெண்டு பேரும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் டக்குன்னு கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஆன ஒரு 2 வருஷம் கழிச்சு துல்கர் சல்மான் வந்து நிறைய பேசிட்டே இருப்பாரு. அந்த பேசுறதை பொறுத்துக்க முடியாம ஆதித்ய ராவ் வந்து வேற ஊருக்கு போயிடலாம், ப்ராஜெக்ட்காக நான் தனியா போறேன் அப்படின்ற மாதிரி பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க. ஸோ பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறம் காஜல் அகர்வால் இவங்க லைஃப்ல வந்து எப்படி லிங்க் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதான் ஹே சினாமிகா படத்தோட மீதி கதை. இங்கே ஹாப்பினஸ் இல்ல எண்டு. படத்தோடைய ஃபர்ஸ்ட் பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துல்கர் சல்மான் அவரோட கேரக்டரைசேஷன் தான் ரொம்பவே அழகா நேர்த்தியா எழுதப்பட்டிருக்கு. அதுல அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஆதித்ய ராவ் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. காஜல் அகர்வாலுக்கு படத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலும் கூட அவங்க ஆக்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. படத்தோட அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கிற ஹியூமர் தான். ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதை விட அது வந்து படத்தை வந்து ஓரளவு காப்பாத்துது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹியூமர் நல்லா இருந்துச்சு. இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிந்த் வசந்த் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் தான். சாங்ஸ் நல்லா இருந்தாலும் கூட அந்த இடத்துல வர ஒரு சில பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருந்தது. படத்தோடைய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதித்ய ராவ் வந்து காஜல் அகர்வால்ட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்கறாங்க, எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதை வச்சுதான் கதை மூவ் ஆகுது. ஆனா அதுக்கு வந்து காஜல் அகர்வால் அக்செப்ட் பண்றது வந்து ரொம்பவே டக்குன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு லாஜிக் ரீசன் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ போணும்னா அப்ப போ, அப்ப வந்தாவா போனா போ, அவ்வளவுதான். படத்தோடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துல்கர் சல்மான் கேரக்டரைசேஷன். அதாவது ஆதித்ய ராவ் வந்து ஏன் துல்கர் சல்மானை வெறுக்கிறாங்க அப்படின்றதுக்கான டீடைலிங் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுல நிறைய ஹியூமர் இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல மறுபடியும் ஆதித்ய ராவுக்கு எப்படி துல்கர் சல்மான் பிடிக்குதுன்ற டீடைலிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. படத்தோடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோடைய அந்த பிரெடிக்டபிலிட்டி தான். படம் ஆரம்பிச்ச ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த கதை வந்து எப்படி போக போகுது, அப்படி எப்படி முடிய போகுது அப்படின்ற முதற்கொண்டு நமக்கு தெரிஞ்சிருது. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெய்லர்ல வந்து இந்த படத்துடைய முழு கதை சொல்லிட்டாங்க. அந்த முழு கதையை தவிர்த்து படத்துல வந்து பெருசா எதுவும் புதுசா இல்லைன்றது ஒரு மைனஸ். படத்தோட கிளைமாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து ஆதித்ய ராவும் அண்ட் துல்கர் சல்மான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அந்த இது வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஆனா அதுல என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சீனுக்கான லீட் அந்த ஸ்கிரீன் பிளே வந்து வரும்போது அந்த அளவுக்கு அது எமோஷனலா இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு மைனஸா பட்டுச்சு. பிரீதா ஜெயராமன் அவரோட சினிமாட்டோகிராஃபி கிளாஸ். ரஹ்மானை நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கல. இந்த ஏன் இழுக்கிறான்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? இது ஏன் ரஹ்மானுக்கே தெரியாது. மொத்தத்துல ஹே சினாமிகா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல கலர்ஃபுல்லான ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் எமோஷனலா ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. பட் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.